அடிச்சாப்பா. ஐயோ ஐயோ. ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. சூப்பர்ண்ணா, நல்ல சைஸ்ண்ணா. சைஸ் பாருங்க. அடிச்சா இப்போ எனக்கு முதல் மீன் வேற லெவல் பாய். சூப்பர் வரான் பாய். அடிச்சா பாய். பேக் டு பேக் பாருங்க. அச்சி போடு. வா அடிச்சா. எஸ் ஸ்காட் ஆன் ஃபயர் டுடே. கைஸ் கேட்ச் விளையாடிட்டு இருக்கேன் மீன் கூட. தூக்கி போட்டு பிடிக்குது பாரு, எங்கே மாட்டிகிட்டு இருக்கு. பேக் டு பேக். கல். சையத் பாய் அடிச்சு தூக்குறாப்ல. பாருங்க கரல்ல சூற. எடுத்துருவாங்க கல்லு மேல சூறை. அடிச்சா வா அடிச்சா. ஐயோ சைஸ். பேக் டு பேக் அல்ட்ரா லைனில் வச்சு நிற்கிறேன். கைஸ் நாங்கள் காலையில் 5 மணிக்கு வந்து ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராமாயப்பட்டினமில் சின்ன பாளையம் சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் வந்து டீட்டெயில்ஸாக போட்டிருப்பேன். ஸோ அந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் நிற்கிறோம். கரெக்டாக 5 மணிக்கு வந்துட்டு நம்ம டீமெல்லாம் வந்து டேக்கல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ டேக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேறு லெவலில் இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ என்னென்ன டேக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன லூர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டீமெல்லாம் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நேராக வந்து போட் இங்கே வந்து காரை நிப்பாட்டி ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-150 மீட்டர் நடந்து போயிட்டு போட் ஏறணும். போட்டு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம இங்கே ராமாயப்பட்டினமில் ஏறும்போது டிராக்டரை வந்து தள்ளிட்டு தான் நாங்கள் வந்து போட் ஏறுவோம். ஸோ போட் ஏறிட்டு உள்ளே வந்து கரெக்டாக ஒரு 5:30க்கு நாங்கள் ரீச் ஆகிடுவோம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன அன்பாக்சிங் இருக்கும். அந்த அன்பாக்சிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வாங்க நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்சிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரீல் தாங்க இருக்குது. என்ன ரீல் இது வந்து பிரித்து தான் நம்ம பார்க்க போகிறோம், என்ன ரீல் சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த ரீல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன ரீல் இருக்குன்னு போட்டு பார்த்துப்போம். ஆக்சுவலி இந்த ரீல் எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ். ஸோ ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ் கல்பாக்கம்ல சென்னையில் வந்து கடை இருக்குது. ஸோ இந்த ரீல் அங்கே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணால் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீல் வந்து என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்திருக்கு ரீல். இது என்ன ரீல்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரீல் சொல்லிட்டு எனக்கு தெரியும், பட் மக்களுக்கு காமிச்சிடலாம் என்ன ரீல்னு சொல்லிட்டு. பிரைட் எடுத்திருக்கேன், ஃபஸ்ட்டு ரீலில் காமிச்சிருவோம். ஸோ காய்ஸ் பென்னில் வந்து ஃபஸ்ட்டு ரீல் நான் வந்து நம்ம சேனலில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய ரீல் யூஸ் பண்ணிட்டேன், டைவா யூஸ் பண்ணிட்டேன், ஷிமானோ யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி பொசிடன்னு, அதை yellow, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரீல் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். லூர் கில்லர் அந்த மாதிரி அதான் சொல்லிகிட்டே போகலாம். பைனேரு, டெபன், லுகானா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா yellow, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிமானோ, டைவா. ஸோ எல்லா ரீலும் யூஸ் பண்ணிட்டேன். பென் தான் யூஸ் பண்ணல. ஸோ அதான் பென் இந்த வாட்டி எடுத்திருக்கேன். ஸோ பென்னில் என்ன ரீல் எடுத்திருக்கேன் அப்படின்னா பர்ஷூட். ஸோ பென்னில் வந்து பர்ஷூட் 5. ஸோ பென்னில் பர்ஷூட் 5 அண்ட் 4000 சீரிஸ் ரீல். ஸோ இதில் வந்து 3 சீரிஸ் அவைலபிளாக இருக்குது, 4000, 5000, 6000. ஸோ 3 சீரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா 4000 எடுத்திருக்கேன். ஏன் 4000 எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் வெயிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 5000, 6000லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 600 கிராம் அபோவ் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 350 கிராம் சம்திங் ஏதோ வருது. ஸோ இந்த ரீலோட மாடல் எப்படி இருக்குது ஆக்சுவலி எனக்கே தெரியாது. ஸோ ரீல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் சொன்னாங்க. ஸோ நம்ம ஏஜே ஃபிஷிங் டேக்கிள்ஸ்லேருந்து. ஸோ அதனால் நம்ம ஒரு ரீல் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ரீலோட கேட்லாக் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேட்லாக்ல எதுனா டவுட் இருந்தால் நீங்கள் கேட்லாக்ல படிச்சிக்கலாம். அண்ட் வந்து ரீல் வந்து நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க.
ஸோ க்ளீனாக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீல் வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம். உள்ளே பாருங்கள் பேக்கிங்கு. ஸோ நல்லா ஃபிஷ்ஷோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரீலை பார்த்துருவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் ரைட் ஹேண்டு, இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மாற்றிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில். ஸோ ரீல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் வேணால் சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூல் சவுண்டு நல்லா இருக்குது. ஸோ மீன் அடித்தா நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும், கரெக்டாக வலிச்சிட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்குது. பவர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, பவர் நாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 4000 சீரிஸ் சீரியல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 சீரிஸ் 6000 சீரிஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் பென்னில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 சீரிஸே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீல் வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம மெயின் பிடிக்க போகிறோம். இந்த ரீல் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரீலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 1 கிலோ ஜிடி 2 கிலோ ஜிடி இதில் எப்படி ஹோல்ட் பண்ணி நிற்குதா இல்லையா, ஸோ இந்த ரீல் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீலுக்கு என்ன பிரைடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஸோ நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறது மெகாபி. ஸோ மெகாபி வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மூவிங் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவிங் ஆகிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே டூப்ளிகேட் எடுத்துன்னு வந்துருவாங்க. ஸோ டூப்ளிகேட்டும் இதில் இருக்குது, நீங்கள் வந்து உஷாராக வாங்குங்க. இதுதான் வந்து ஒரிஜினலு. ஸோ தெரியுதா, இப்படிதான் இருக்கும் ஒரிஜினலு. ஸோ இதோட ஃபேக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க, ஸ்க்ரீனில் வந்து பாருங்க ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ மாதிரி தான் வந்து ஃபேக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிறாங்க, இதுதான் ஒரிஜினலு. ஸோ இதுக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வாங்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வருது பாருங்க, அந்த மாதிரி உங்களுக்கு மெகாபி கிடைச்சிச்சுன்னா தயவு செய்து வாங்காதீங்க, அது ஃபேக்கு. ஆக்சுவலி அது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் புதுசாக இருக்கும்போது நல்லா இருக்கு. ஒரு ஒன் மந்த் 1.5 மாதம் அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம லூர் கேஷ் பண்ணும்போது தனியாக பிச்சுக்கிட்டு போகுது, இல்லை கல்லில் மட்டும் தட்டும் போது அறுத்துக்குது. ஸோ ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்காது. அதனால வந்து நீங்கள் அந்த மெகாபி வந்து ஃபேக்கு நீங்கள் வாங்காதீங்க. இது வாங்குங்க ஒரிஜினல். இது ஒரிஜினல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் ஃபிஷிங் டேகர்ஸில் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த பிரைட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீல், ஸோ இந்த ரெண்டுமே வச்சு நம்ம இந்த வீடியோவில் நம்ம மீன் பிடிக்க போகிறோம். அண்ட் இதோட லூர் என்னென்ன லூர் வச்சு மீன் பிடிக்க போகிறோம், என்னென்ன டேக்கல்ஸ் வச்சு மீன் பிடிக்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி யூஸ் பண்ணுற டேக்கல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன ரீல் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, பென் பர்ஷூட் 5 4000 சீரிஸ் ரீல். அண்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் கிராஃப்டில் 9 ஃபீட் ராட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு லூர் என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபிஷ்ஷில் ஹார்ட் லூர் 90 mm யூஸ் பண்ணேன். ஸோ வாங்க நம்ம வந்து பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேஷ் பண்ணுவோம், எவ்வளோ மீன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மூணு பேருக்கு ஸ்ட்ரைக்கா? 3 பேருக்குண்ணா. காய்ஸ் பாருங்க, காய்ஸ் 3 பேருக்கு சையத் பைக்கு பாருங்க, அங்கே மீன் தூக்குறாப்புல. எனக்கு ஒரு மீன், விஜய்க்கு ஒரு மீன். நல்ல சைஸ். ரமணா தூக்கிடுங்க பார்த்துக்கலாம். இல்லை ரமணா தூக்கிக்கலாம், பார்த்துங்களா. காய்ஸ் பாருங்க, பேக் டு பேக் 3 பேருக்கு ஸ்ட்ரைக். ஸோ எனக்கு முதல் மீன் நல்ல சைஸ், நல்ல சைஸு காய்ஸ். C5 ஷார்ட் இல்லை, நல்ல சைஸ். முதல் மீன் அடித்தான். போயா இருக்கு பாய். லெஃப்டில் வலிங்க பாய். போங்க அப்படி போங்க. சூப்பர் விடு. அப்படி பிடிச்சிங்கன்னா அறுத்துக்கும், பார்த்து இல்லை புஷ் பண்ணி வலிங்க பாய். அவங்க ஸ்பாட் நில்லுங்க, கரெக்டாக நின்று அடிங்க. நல்ல சைஸ் ஷாவல் பாய். சூப்பர் ஷாவல் பாய், வேற லெவல் சைஸு. ஆஹா, ஃபஸ்ட்டு மீனே 2.5 கிலோ, வேற லெவல் பாய். ஓகே, சூப்பர். தூக்கி போடுங்க. அல்லமா விடக்கூடாது. சூப்பர்.
சூப்பர்ண்ணா சூப்பர் சூப்பர் சையத் பாய். வேற லெவல் வேற லெவல். அடிச்சான் 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 அடிச்சான். மீன் நிறைய மீன் இருக்கு, போடுங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா அண்ணா, போடுங்க அண்ணா. சூப்பர் அண்ணா, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. நான் பார்த்துக்கண்ணா. சைஸை பாருங்க சைஸை பாருங்க. நல்ல சைஸ் போட்டா. இதோ வந்துடுறேன் பாய். வரான் பாய் வரான் பாய் வரான் பாய். வரான். அடிச்சா பாய் அடிச்சா பாய் அடிச்சா பாய். back to back. back to back back to back. பாருங்க பாருங்க அவரு பாப்பர்ல. சூப்பர் சூப்பர் சூப்பர். அச்சி போடு அச்சி போடு அச்சி போடு. இறா இறா செல்லவட்டி இறா இறா இறா. ஓகே ஷால்வா என்ன வருங்க ஷால்வா என்ன வருங்க. வா 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 அடிச்சா அடிச்சா. எஸ் எஸ் fish on Scott on fire today. பாருங்க பாப்பர்ல எப்படி அடிக்க போகுது பாருங்க. முனையில மாட்டின்னு இருக்கு. இது பேக் டு பேக் அடிச்சுருக்கிறோம். அப்பா பாருங்க இவனை சைஸ். சால்வா என்ன வருங்க விஜய் ப்ரோ. விஜய் ப்ரோ இப்போ மீன் போட முடியாது, நீங்கள் அப்படி போட்டுருங்க, பின்னாடி போட்டுருங்க. ஆமாம் நவுந்துருங்க. இப்போ மீன் போட முடியாது, 1 2 இருந்தால் பரவாயில்ல. மீன் எல்லாம் அப்படியே மீன் எல்லாம் அப்படியே போடுங்க. அடிச்சா 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 அடிச்சா. எஸ் அண்ணா அண்ணா லேண்டிங் நெட் வேணாண்ணா, இது வேணாண்ணா, இது போட்டுருங்க. மாட்டிக்குதுண்ணா கைட்ட மீன் மீன் கட்ட முடியலண்ணா. Guys, back to back on fire. அவ்வளோதான் சைஸ் பாருங்க சைஸ் பாருங்க. பாய் ஆட்லூரே போடுங்க. சாவுல் பாய் அந்த சில்வர் ரெட்டு போடுங்க. ரெட் ஹெட் போடுங்க எல்லாம். நவருங்க ஷாஹிப், கொஞ்சம் மீன் மட்டும் தூக்கி போடும்போது நவருங்க. காய்ஸ் கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடிட்டு இருக்கேன் மீன் கூட தூக்கி போட்டு பிடிக்கிறது. பாருங்க எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு. பேக் டு பேக். வா அடிச்சாம்பை
சூப்பர் 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 சூப்பர். சையத் பேக் அடி போயிடுச்சா? பார்க்குறேன் மீன் எப்படி போட்டிருக்கு பார்க்குறேன். நல்லா போட்டிருக்கு. கல் மேலே பண்ணா நம்ம அடுத்த ஈஸிண்ணா. நல்ல சைஸ் கல் மாட்டி வருது. ஐயோ இந்த வாட்டி இந்த லூர் போட்டு பார்க்குறேன். அடிச்சான் பை. ஓகேண்ணா. கேஸ் அந்த லூரில் சைஸ் பாருங்கள். சால் பாய் அப்படியே கொஞ்சம் தள்ளி இருங்க மீன். அது யாருக்கு சையத் பாய் அச்சு தூக்குறாப்ல. அச்சு தூக்கு. நான் கைட்டின்னு இருக்கேன். சையத் பாய் எங்கள் மீன் அச்சுன்னுக்கிறாரு. மாட்டிகிட்டு இருக்குண்ணா. இதா ஒன்று முடிச்சோண்ணா. ஓகேண்ணா அச்சு தூக்கு. தூக்கு. சூப்பர் பாய். அடிச்சாப்பா. ஐயோ வந்துடுறா. ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. சூப்பர்ண்ணா. நல்ல சைஸ்ண்ணா. மாடி என்ன பார்த்துங்கண்ணா. கைஸ் சைஸ் பாருங்க. நல்ல சைஸ் ஹார்ட் லோரில். அடிச்சா பேட்னா
என்னன்னு தெரியல பாய், அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது பாய். ஏன் அது அப்படி ஆகாது தெரியலையே பாய். சாரிண்ணா சாரிண்ணா. இல்லை 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 நவருங்க நவருங்க. நல்லா மாட்டிக்கிச்சு, அதெல்லாம் சூப்பர் பாய். நல்ல சைஸ் பாய். மீன் எங்கே போடுறது பாய்? மீன் எங்கே போடுறது? சூரா தூக்குங்க பட்டு தூக்குங்க. ஏங்க பாருங்க கடல்ல சூரா. எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க. கல்லுல வந்து சூரா. விஜய் ப்ரோ எடுத்துருவாங்க. கல்லு மேல சூறை. சூப்பர் சூப்பர் சூப்பர். சூரா மாப்பு. சார் ஹெல்ப் பண்ணுங்க சார் பாய். ஆமாம் ஹெல்ப். இதெல்லாம் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது பாய். காய்ஸ் இந்த அல்ட்ரா லைட் செட்டப்பில் பாருங்கள். ஸோ நல்ல ஒரு 1 kg மேலே தான் இருப்பான். ஸோ செடோனா 3000 சீரிஸ் ரீலு ஷிமானோ செடோனா சீசர் கிராண்ட் மாஸ்டர். ஷிமானோ செடோனா சீசர் கிராண்ட் மாஸ்டர் ரீலு
சின்ன செட்டப் பெரிய மீன். பை என்ன ஒன்றா பார்த்தீங்களா? எப்படி கொண்டு வந்தா அப்படி வர்றா அப்படி அடிச்சா. பை அவனை எப்படி பண்ண தருவான் நான்? வாங்க 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 லேண்டிங் நெட் போடுங்க. அல்ட்ரா லைட்டில் தேங்க்யூ பாய். இவர் வந்தார் பாய் பின்னாடி கிச்சுக்குன்னு கரண்டி ஆட்டோம்ல கிடு ஆடினேன் பிடிச்சிக்கினாரு. அந்த பெரியலூரில் அடிக்க மாட்டேங்கிறாங்க, வராங்க பார்த்துட்டு போயிடுறாங்க. இது ஆட்டு என்ன பாருங்க பிடிச்சிக்கினாரு. ஸோ அதான் சைஸ் ஈஸி டார்கெட்டில் அடிச்சான். போடுங்க 3 நாள் தான் போடுங்க. ஐயா பைய கையில் தூக்க வேணாம் போடுங்க. இப்படி தான் போடணும். மீனுக்கு வரல, அது உள்ள போயிடுச்சு, ஓட்டுக்குள்ள போயிடுச்சு. மணலை போட்டுருந்தானா அதனால தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். ஓகே தேங்க்யூ. எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி அடிச்சா. ஐயோ சே தெரில என்ன ஆச்சுன்னு தெரில. சே ஊக்கில் நான் மாற்றிட்டு தான் இருக்கேன். வா 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 வா. பார்த்தீங்களா இது அங்க இருக்கு, பார்த்தீங்களா எப்படி போட்டாருண்டு. நல்ல கதையா இருக்குது. தெரிஞ்சுக்கினியா புரிஞ்சுக்கினியா? இதுவும் வரப்படாது. சின்னலூரில் செம்ம பாய் ஏற்றிடுங்க. சூப்பர். ஐயோ சைஸ் சின்ன ராடுறா. வச்சுட்டு போ.
போனா வந்துச்சுண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஃபைடுண்ணா. கொடுங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ரைஸ் பேக் டு பேக் அல்ட்ரா லைனில் வச்சு நிற்கிறேன். சரி என்ன இருங்க. அம்மா ஃபைட்டு கொடுத்துட்டான் பாய் அவன். சூப்பர் சைத் பாய். அதான் பாய் ஜர்க் பண்ண பாய். மெயின் மேட்ரு ஜர்க் தான் பாய். அவனுக்கு வந்து ஜர்க்கிங் கேட்குறான். நீ ஜர்க்கு பண்ணு நான் அடிக்கிறேன், நீ ஜிருக்கு பண்ணுன்னா அடிக்க மாட்டேன்றான். லூப்பில் சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேரும். போடலாம் சூப்பர்ண்ணா பார்த்தீங்களா கைண்டிச்சு. சூப்பர் சையத் பாய். பேக் டு பேக். போயிடுச்சு பாய். உள்ள ஊக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ராகுல் பாய், நான் கீழ் ரோட்டில் இருக்கேன், நீங்கள் மேல் ரோட்டில் இருக்கீங்க. ஆமாண்ணா, அப்படியே கொடுங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஆ நவருங்க மீனை போடணும். வரேன் சைடில் போட்டுருங்க. பார்த்து ரொம்ப இது பண்ணாதீங்க. சூப்பர் சைத் பாய். டமிங்கர். விஜய் அடிச்சிச்சு. நேரம் வீடியோ எடுப்போம். விஜய் ப்ரோ சம்பவம் பண்ணியிருக்காரு. ஏற்றிட்டு வரா. சாப்பிடுறா. சூப்பர் காட்டுங்க. சூப்பர்ண்ணா ஸ்குஜீஸ். விஜய் அப்படிலாம் இல்லைங்க, ஸ்குஜீஸ் கிடைக்காது மீனாங்க. பாருங்க போடுங்க ராமண்ணா. சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. பெண்டிங்ஸ் அண்ணா, நல்ல வேலை. மீன் எடுத்துங்க. துள்ளுகிறான் பாறை. யாருக்கு அது?
போடுங்கண்ணா. ஒரு கிலோ எடுத்தாலும் டைட்டாக தான் போய் தெரியுது. ஓகேண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. அடிச்சு என்ன பை ஓகேண்ணா. அப்பா ரொம்ப கஷ்டம் கொடுக்குற மீன். அப்பா ஒரே ஒரு ரேஷன் எது ஆ அள்ளி போடுங்க, வச்சு போடுங்க. போடுங்க. போடுங்க டபுள் ஊக்கு. வாய் கிழிஞ்சிச்சு. போங்க. சால் பாய், ட்ராலிங் மாட்டுங்க பாய். ட்ராலிங் மாட்டுங்கன்னு சொன்னேன். காய்ஸ், இன்றைக்கி ஃபைனலி ட்ரிப்பை பார்த்துருப்பீங்க. ஸோ பேக் டு பேக் ஸ்ட்ரைக் கிடச்சிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த புயல், இந்த புத்தன் புயலா, ஸோ புத்தன் புயல் வந்து நம்ம மறுபடியும் வந்து ராமாயப்பட்டினமில் வந்தோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மீன் வந்து அங்கே அடுக்குனா போட்லேயே பத்தாது. ஸோ அதனால் அப்படியே நாங்கள் கொட்டியிருக்கோம். மீனுக்கு மேலே மீன் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோ 80 கிலோ இருக்கும். ஸோ எல்லாமே நல்ல சைஸு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சூறை ஒன்று அடிச்சது நம்ம விஜய் ப்ரோவுக்கு. ஸோ ரொம்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூறை வந்து எப்போவுமே கல் ஓரம் அவ்வளோ வராது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல் ஓரம் வந்திருக்கு. ஒரு சூறை அடித்தோம். ஆக்சுவலி மாப்பு இருந்துச்சு. பட் எங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அது ஃபாலோ பண்ணி போகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஜிடி பேக் டு பேக் அடிக்கிறதுனால நாங்கள் ஜிடியை வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய ஜிடி பிடிச்சோம். எல்லாம் பெரிய பெரிய மீன், சின்ன மீன். ஸோ இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ண செட்டப்லாம் ஸ்டார்டிங்கில் நான் காமிச்சிருப்பேன். பென் பர்ஷூட் 5 4000 சீரிஸ் ரீலு. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா மேஜர் கிராஃப்ட் 9 ஃபீட் ராடு, நொய்பி மெகாபி 55 LB. ஸோ பிரைட் இந்த யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு பேரா யூஸ் பண்ண லூர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீஃபிஷில் ரெட் ஹெட் யூஸ் பண்ணேன், ஒயிட் டைகர் யூஸ் பண்ணேன், ஸோ ஸ்குஜிஸ் யூஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணேன். இதில் வந்து மீன் பிடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, அப்புறமா ஒரு ஈவினிங்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ சைஸில் மீன் அடிச்சது. அதனால் நான் ஷிமானோ செடோனா 5000 சீரிஸ்
ஷிமானோ செடோனா 3000 சீரிஸ் ரீலு, நம்ம சீசர் கிராண்ட் மாஸ்டர் அல்ட்ரா லைட் ராடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீஃபிஷ் இது ஒரு 70mm ஒரு ரெட் ஹெட் யூஸ் பண்ணேன். ஸோ பேக் டு பேக் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 மீனுக்கு மேலே பிடிச்சா. ஸோ பட் நல்லா செம்மையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவரால் பிடிச்ச மீன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாம் பெரிய பெரிய ஜிடிஸ் தான். ஸோ தெரிஞ்ச உங்களுக்கு வீடியோவிலே தெரியும் எல்லாம் பெரிய பெரிய ஜிடிஸு. ஸோ ஒரு ஒருத்தர் இருக்கார் பாருங்கள் நடுவில். ஸோ நல்லா சைஸ் எல்லாமே. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10 மீன் மட்டும் தான் சின்னஸாக இருக்கும். இது எல்லா மீனுமே வந்து பெரிய மீன் தான். ஸோ மீன் கீழே மீன் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்குவாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சையத் பாய், விஜய் ப்ரோ, ஷாவுல் பாய், நம்ம கேப்டன் ரமண்ணா. ஸோ இன்றைக்கி மொத்தம் வந்து 5 பேர் நம்ம ஸ்குவாட் வந்து இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ராமையாப்பட்டினமில் வந்து மீன் பிடிச்சதில் கடல் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள், குளம் இருக்குது பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருங்க. இங்கே தான் வந்து சைக்கிளான் வந்து போயிடுச்சு. சைக்கிளான் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல் மூணு வந்து பாருங்கள் தெரியுது பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து வேறு லெவலில் இருக்குது. கண்டிஷனே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில், தண்ணி செம்ம தெளிவு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ மீன் பிடிச்சது நாங்கள் இந்த ட்ரிப்பில். ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் ட்ரிப்பு ராமாயப்பட்டினம் சீசன் வந்தோன்னா இதை விட நிறைய மீன் பிடிக்கிறதுக்கு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.